வணக்கம், வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் டிப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெல்லிக்காயோட பயன்கள் கொஞ்சமாக பார்த்துட்டு, நெல்லிக்காயில் ஒரு ரொம்பவே சிம்பிளாக ஒரு சாதம் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆயிலை வளர்க்கும் கனியில் ரொம்பவே முதன்மையான கனி நெல்லிக்கனி மட்டும்தான். அறுசுவையும் இருக்கிற ஒரே கனி. இந்த நெல்லிக்காயை நீங்கள் பச்சையாக அரைச்சி ஜூஸாக குடித்தாலோ, இல்லை வேக வச்சு நீங்கள் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டாலும், இல்லை சாதம் செஞ்சு சாப்பிட்டாலும் அதோட சத்து மாறவே மாறாது. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம எப்படி லெமன் ரைஸ் செய்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி ஒரு சாதம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் வீடியோவில். வாங்க. ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இதில் சேர்க்கும் போது ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சுவை நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். இந்த சாதம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. இதுக்கு பயன்படுத்துகிற இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப குறைவாக தான் இருக்கும். உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சைக்கடலை பருப்பு 1 ஸ்பூன். இஞ்சி தூளாக நறுக்கின ஒரு பீஸ், நல்லா ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி நல்லா சுருங்கி வரணும். இப்போது காஞ்ச மிளகாய் ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் வதக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை மட்டும் சேர்த்து வதக்குறேன். இந்த வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதை வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த நெல்லிக்காயோடைய பச்சை வாசனை கொஞ்சம் போயிட்டு நீங்கள் நல்லா கலரிட்டு அதில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கிற டைமில் நம்ம சாதத்தை சூடாக வடித்து வச்ச சாதத்தை இதில் போட்டு கலர்றது தான் வேலை. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் ஆப்ஷனாக வேணால் வேர்க்கடலை நீங்கள் எண்ணெயில் வறுத்து இதோடு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். புதினா என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். சாதம் போட்டு நான் கலரிட்டேன். சூப்பராக ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. லெமன் ரைஸ் மாதிரியே தான் இருந்துச்சு, அதை விட கூட கொஞ்சம் பெட்டரான டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.